ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். ஸோ நம்ம இன்றைக்கி டேலி ப்ரைமில் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ஐஃபோன் ப்ரோ 17 அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸில் என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பாருங்கள், ஐஃபோன் 17 ப்ரோ அந்த மாடல் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கான பில்லு தான் இது. ஸோ நம்ம இதை பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ண போகிறோங்க. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, டேலி ப்ரைம்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பில் அமௌண்ட் இதெல்லாம் நான் காமிக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் டேலி ப்ரைமில். ஸோ நம்ம டேலி ப்ரைமுக்கு போயிடலாங்க. ஸோ இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஸோ வாங்க, நம்ம ஐஃபோன் 17 ப்ரோ பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணலான்னு தான் சொல்ல போகிறேன். அதில் நம்மளுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஸோ நம்ம டேலி ப்ரைம் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் நம்ம டெஸ்க்டாப்லுங்க. ஸோ இதில் டேலி ப்ரைம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு விண்டோஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேலியில் காமிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் உங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இயர். ஸோ நம்ம 2 இயர் இருக்குது, 2004 இருக்குது, 2005 இருக்குது. நம்ம கரண்ட் இயர் நீங்கள் எந்த இயரில் கரண்ட் இயரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இயரில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2016 ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. 2015 to 2016 அந்த இயர் தான் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ டேலி ப்ரைமில் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ண உடனே நம்ம வவுச்சர் தான் போகணும். ஸோ வவுச்சர் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைடில் நிறைய ஆப்ஷன், ஷார்ட்கட் ஆப்ஷன் காமிக்கும். நான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்கு F9. ஸோ நீங்கள் F9 கிளிக் பண்ண உடனே என்டர் போட்ட உடனே பர்ச்சேஸாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஒன்லி F9 ஃபார் பர்ச்சேஸ் என்ட்ரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் தான் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பில்லில் ஐஃபோன் வாங்கணும் இல்லையா, ஸோ அதில் இன்வாய்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதை ஜஸ்ட் நம்ம இங்கே டைப் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டேட்டு, நம்ம என்ன டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ டேட்டு பர்ச்சேஸ் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேட்டு கிளிக் பண்ணோன்னே அகெயின் பர்ச்சேஸ் நம்பர் கேட்பாங்க உங்களுக்கு, ஓகேவா. நீங்கள் காப்பி பண்ணி இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+A, Ctrl+Y அப்படி கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகி காப்பி ஆகி பேஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டேட் கேட்போம். ஸோ நீங்கள் என்ன டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதே டேட்டை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. மேலே போகிற டேட் இருக்கு இல்லையா, அதே நீங்கள் கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோட நேம், இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம ஐஃபோன் பிளான்ட்டு எங்கே பர்ச்சேஸ் பண்ணோன்ற நம்ம பில்லில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேமை நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இப்போ அந்த நேம் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட அந்த நேம் இல்லை, இது புதுசாக நம்ம வாங்கியிருக்கோம். ஐஃபோன் புதுசாக வாங்கியிருக்கிறதால நம்ம இதை கம்பெனி பேரை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ மேலே உங்களுக்கு க்ரியேட்னு ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் இங்கே நீங்கள் பார்ட்டி நேமை இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சாலிடேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், ஓகேங்களா. நம்ம இங்கே ஃபுல்லாக மேலே நம்ம அதை டைப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நேம் கொடுக்குறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறமா கேபிட்டல் எதில் வரும் பார்த்திங்கன்னா நம்ம சன்ரே டெபிட்டர் தான் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ரே டெபிட்டர்ஸ் நம்ம கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மெயிலிங் டீட்டெயில். ஸோ நேம் அண்ட் அட்ரஸ். நேம் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ப்ரைவேட் லிமிடெட். தென் அட்ரஸ் சென்னை கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, சென்னை, இந்தியா 672. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிங் டீட்டெயில் எஸ் ஆர் நோவா. அங்கே நம்ம நோ கொடுத்துக்குறோம் இப்போதைக்கு. பட் அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு
வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதில் பேங்கிங் நேம் பில்லில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில். ஸோ இங்கே ஜிஎஸ்டி நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜிஎஸ்டி டீட்டெயில் கொடுத்துட்டு எஸ் என்டர் பண்ணிங்கன்னா எஸ் கேட்கும். ஸோ அக்செப்ட் பண்ணி கேட்குங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி நேம் மேலே பாருங்கள், பார்ட்டி நேம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்ட்டி நேம் க்ரியேட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அங்கே கிளிக் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டி நேம் வரும். நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஐட்டம் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஐஃபோன் வந்து நம்ம அதில் வந்து என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ இதுவும் நம்ம வந்து புது ஐட்டம் தான். ஸோ நம்ம பர்ச்சேஸ் வந்து ஐட்டமும் நம்ம புதுசாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஐஃபோன் வாங்கலை. ஸோ வந்து இதை நம்ம அங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதுலேயும் ப்ராடக்ட்டு கிளிக் பண்ணோடனே ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு க்ரியேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ க்ரியேட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் ஐஃபோன் நேம் போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ லைக் நான் இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். லைக் இந்த மாதிரி M84 ஐஃபோன் 17 ப்ரோ அதோட மாடல் நம்பரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க 512 டெல்ட். ஸோ நம்ம ஐஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நேம் வச்சு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நேம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சுங்க. ஐஃபோன் 17 ப்ரோ நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரைமரி வந்து கொடுத்துக்கோங்க ஸ்டாக்கில். அதுக்கப்புறம் குவான்டிட்டி கேட்பாங்க. அதில் வந்து யூனிட்ஸில் வந்து பீசஸாக பாக்ஸாக நம்பரை கேட்பாங்க. நம்ம வந்து குவான்டிட்டி வந்து நம்பர்ஸ் அதுதான் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இல்லை பீசஸ்ன்னு போட்டுக்கலாம். ஒரு பீஸ் அப்படி சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டேஷ்னரி டீட்டெயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஹெச்எஸ்என் கோட் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் இயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெச்எஸ்என் கோடு கேட்கும். நீங்கள் ஹெச்எஸ்என் கோடை வந்து அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹெச்எஸ்என் கோடை அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில் கேட்பாங்க. அதில் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இயர் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். தென் 18% ஜிஎஸ்டி கிளிக் பண்ணணும். தென் கண்ட்ரோல் என்டர் பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா ஐஃபோன் 17 ப்ரோ வந்து ப்ராடக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே குவான்டிட்டி கேட்பாங்க. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி லைக் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம குவான்டிட்டி வந்து ஒன்று தான் வாங்கியிருக்கோம். ஸோ அது ரேட் பண்ணிக்கலாம். ரேட்டு 1,31,703.271. ஸோ நம்ம இங்கே வந்து க்ரியேட் பண்ணி வச்சு 1,31,271 க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இங்கே வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி நம்ம வந்து சென்னையில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் 18% வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம 18% உங்களுக்கு வந்து ஐஜிஎஸ்டி இருக்கும். ஸோ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் ஃபாரின்லேருந்து வாங்கியிருந்தீங்க, மேபி பாம்பேலேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம சென்னையில் வாங்கினதில் ஜிஎஸ்டி 18%. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் என்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். தென் ஃபைனலாக வந்து நம்ம அமௌண்ட் 1,31,217 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி கொடுக்கணும். ஸோ வந்து 9% வரும். ஸோ இன்புட் பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்டி 9%, ஐஜிஎஸ்டி 9% கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த 18% டிவைட் பண்ணி இங்கே காமிக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணாமலே உங்களுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி உங்களுக்கு காமிச்சிடுவாங்க. ஸோ வந்து இது ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 11,814. ஸோ க்ரியேட் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இங்கே வந்து க்ரியேட் அமௌண்ட் பண்ணியாச்சுங்க. டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். 1,54,000 சம்திங்ஸ் வருது. ஸோ நம்ம என்டர் கொடுத்துட்டு இவே பில் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்து இவே பில் பண்ணிக்கலாம். இவே பில் இல்லை நம்ம டேரெக்டாக போய் வாங்கணும், அதனால இவே பில் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்டர் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி அதை பார்க்கணும், நம்ம சேவ் பண்ண ப்ராடக்ட்டை எங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோடில் போய்ட்டு அக்கௌண்ட்ஸ் புக்கில் போய்ட்டு உள்ளே போனோன்னா பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர்னு இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் புக் கிளிக் பண்ணோன்னா பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் வரும். அதில் வந்து நீங்கள் எந்த மந்த்து வாங்கினீங்க, ஸோ நம்ம செப்டம்பர் மந்த்தை வாங்கியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நேம் செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு அதில் வந்து காமிக்கிற பாருங்க. உங்களுக்கு நம்ம அங்கே க்ரியேட் பண்ணது இங்கே உள்ளே வந்திருக்கும்.
டிஸ்பிளே மோர் அக்கௌண்ட்ஸ் புக் அண்ட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். சேல்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர், பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் இருக்கும். நம்ம வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணோம் இல்லையா, ஸோ நம்ம பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் தான் கிளிக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கனாலும் தெரியும் இதில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு இது ஐஜிஎஸ்டியா ஹெச்ஜிஎஸ்டியான்னு பார்க்குறதுக்கு ஷார்ட்கட்டில் Ctrl+Enter கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டி நேம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ வந்து இது வந்து ஷார்ட்கட். இதில் வந்து நீங்கள் 33 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம சென்னை வரும், 34 வந்துச்சுன்னா நம்மளுக்கு பாம்பே, ராஜ்கோட், ராஜஸ்தான் அந்த மாதிரி வரும். லைக் இந்த மாதிரி தான் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ குட் டே டு ஆல்.